Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 to 2024 1 மார்க் கொஸ்டின் மட்டும் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின் கிட்டத்தட்ட இந்த ஒரே ஒரு வீடியோவில் ஒரு 10 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த 10 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட மார்க் பண்ணி கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் 1 or 2 கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் ரெஃபர் பண்ணிக்க. ஸோ ஆனால் இந்த கொஸ்டினை மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணிக்க. ஏன்னா இருக்கிறது அந்த 1 டேல சரியாக பயன்படுத்திங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நமக்கு தெரியும் பாகியலினின் பரிமாண வாய்ப்பாடு ஆப்ஷன் டி எம்எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 மீட்டர். தேர்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைன் சேம், தட் மீன்ஸ் மாறாது. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்குள் வரைபடம் ஒரு நேர்கோடு, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று பின்வருத்தி எந்த இயற்பியல் அளவை ஸ்கேலால் பார்த்தீங்கன்னா ஸ்கேலாரால் வெக்டார் ஸ்கேலார் அப்படி சொல்லிட்டு அந்த பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குறிப்பிட இயலாது உந்தம், தட் மீன்ஸ் மொமெண்டம், ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4.30. செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 10 ஹெர்ட்ஸ். எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 12 செகண்ட். நைன்த் ஒன்றுக்கு 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட மூடிய ஆர்கட் குழாயின் அடிப்படை அதில் 2.5 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 10 ஜூல் கம்பேரிசன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி L/√. ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்பாங்க. திண்ம பொருள் ஒன்று கோண உந்தம் எல்லுடன் இதன் இயக்க ஆற்றல் பாதியானால் அதுக்கான கோணம் L/√. நெக்ஸ்ட் மைய விலக்கு விசை எங்கு ஏற்படுனா சுழல் இயக்க குறிப்பாயங்களில் மட்டும், தட் மீன்ஸ் ஒன்லி இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் 13 புவியினை சுற்றி துணைக்கோள் இயக்க ஆற்றல் நிலையாற்றலை விட குறைவு, தட் மீன்ஸ் லெஸ் தென் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட் 14th ஒன் ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீளத்தை போல் 2 மடங்கு நீட்டப்பட்டால் கம்பியின் ஏற்படும் திரிபு 1, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 15th ஒன்று 19.95 என்ற எண்ணை 3 முக்கிய எண்ணூரில் வடிவில் முழுமைப்படுத்த 20.0, that means ஆப்ஷன் டி. அடுத்தது ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 250 ± 5 ஓம், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் ஒன் மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார், அவர் மீது செயல்படும் மைய விலக்கு விசை அதிகரிக்கும், தட் மீன்ஸ் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஒரு மூடிய பாதை ஆற்றல் மாற்ற அவசியம் செயல்படும் வேலை சுழி, தட் மீன்ஸ் 0, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு 1.0 மீட்டர். ஃபிஃப்த் ஒன்றுக்கு 100 ஹெர்ட்ஸ் மற்றும் 6 மீட்டர். சிக்ஸ்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா முடுக்கத்தின் நிர்மதிப்பானது 2 மீட்டர் செகண்ட் பவர் -2, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இப்போ 7th இரட்டை உருவாக்குவது பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் சுழற்சி, தட் மீன்ஸ் a couple produces pure rotation. நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு பின்வரும் வாயுக்கள் எவ்வாறு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையின் குறைந்த சராசரி இருமடி மூல வேகத்தை பெற்றுள்ளன, கார்பன் டை ஆக்சைடு, தட் மீன்ஸ் CO2, ஆப்ஷன் சி. 9th ஒன் வெப்பநிலை உயர்வு திரவம் மற்றும் வாயு பாகுநிலை குறையும் மற்றும் அதிகம், தட் மீன்ஸ் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது, டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 11th ஒன்றுக்கு 6% ரொம்ப முக்கியமாக ஒரு கோலத்தின் ஆரத்தை அளவிடுதல் பிழை 2% எனில் அதன் கனளவு கணக்கிடும் போது பிழையானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6%. தன் வெப்ப ஏற்படுத்தும் எஸ்ஐல ரொம்ப முக்கியமான ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ், ஆப்ஷன் ஏ. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ரூட் kb/8 KA. நெக்ஸ்ட் 14 சைக்கிள் டயர் திடீரென்று வெடித்து அதில் உள்ள காற்று விரும், இதற்கு டேஷ் வெப்ப பரிமாற்றம் இல்லை, தட் மீன்ஸ் ஆடியோபாட்டிக் ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம் கேட்பாங்க. 15th ஒன் பார்த்தா திடீரென்று புவி மற்றும் சூரியன் நிறை 2 மடங்காக மாறினால் அவைகளுக்கிடையே ஈர்ப்பு விசையானது 4 மடங்காக அதிகரிக்கும், தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் 4 டைம்ஸ். அடுத்தது தேர்ட் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1.0 மீட்டர் ரிப்பீட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 20 மீட்டர். தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 0.017 மீட்டர் முதல் 17 மீட்டர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனித செவி உணர்வுகள் அலைநிலையில் நெடுக்கும் காட்டின் ஒளி திசை 340 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸும் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.28%, 28 படிக்காத 28%. நெக்ஸ்ட் நிலைமை திருப்பத்தின் பரிமாண வாய்ப்பாடு ML ஸ்கொயர். இந்த கொஸ்டின் டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஒன்றுக்கு கீழ்காண அளவில் எது ஸ்கேலார் வேகம், தட் மீன்ஸ் ஸ்பீட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th பின்னொரு எது ஓரளவு வெக்டர்னு சொல்லுவோம், ஆப்ஷன் ஏ I+J/√2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th புவியின் சூரியனுக்கு இடையே உள்ள தொலைவு ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் 1032, தட் மீன்ஸ் 1013, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி √3:√2 கம்பேரிசன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்குது, தட் இஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் PV டயக்ராம் கரஸ்பாண்டட் டு
ஐசோபேரிக் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் சி வந்து மேட்சபிளாக இருக்குது. அடுத்து வந்து 11th ஒன்றுக்கு திசையில் நிலைமம், தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2/3 கெல்வின் கம்பேர் பண்ணால். 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி வந்து டி ரொம்ப முக்கியம். எம் நிறை எல் நீளம் மற்றும் ஆர் ஆரம் கொண்ட ஒரு திண்ம உருளின் அச்சை பற்றி நிலைமை திருப்பதின் 1/2 mr², ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு வந்து நீரின் உரைநிலைக்கும் அந்த கொதிநிலைக்கும் இடையே உள்ள வெப்ப இயக்கத்தின் பயனுறுத்தின பார்த்தீங்கன்னா 26.8%, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு வந்து 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஹைட்ரஜன் மூலக்கூறு சராசரி இருமடி மூலம் வேகம் 1.93 கிலோமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ், ஆப்ஷன் பி. அடுத்து ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது. ஒரு கோணத்தின் ஆரத்தை அளவிடும் பிள்ளை 2% ஒரு கோணம், அதன் கனளவு கணக்கிடும் பிள்ளையானது 6%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி 10 நியூட்டன். தேர்ட் ஒன்றுக்கு -z திசை ரொம்ப முக்கியம், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ வந்து மேட்சபிளாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன்றுக்கு திண்ம பொருள் ஒன்று கோணம் வந்து எல்லுடன் சொல்கிறது, அதன் இயக்க ஆற்றல் பாதியான கோணம் வந்து L/√, ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 14 யூனிட் 6. நெக்ஸ்ட் 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி √5gr. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் ஒரு பரப்பை ஒரு திரவத்தலைகரம் பார்க்கும் அளவு முதன்மையானது டேஷஸ் வந்து பரப்புக்கும் திரவத்துக்கும் இடையே உள்ள சேர்க்கணும். இது வந்து ரெஃபர் பண்ணிக்க, ஆப்ஷன் டி தான் மேட்சப்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு சுழி, தட் மீன்ஸ் 0. 10th ஒன்றுக்கு இயற்கையில் நடைபெறும் அனைத்து செயல்முறைகளும் என்ட்ரோபி என்பது எப்போதும் அதிகரிக்கும், ஆல்வேஸ் இன்க்ரீஸ். 11th ஒன்றுக்கு குறையும் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட நிறை உடைய வாயுவின் பருமன் மற்றும் வெப்பநிலைக்கான வரைபடம் ஒரு நேர்கோடு, தட் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/9 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. 12th நெக்ஸ்ட் வந்து 13th உண்மையாக பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் அமையாத மூவண்ண மூலக்கூறு எடுத்துக்காட்டு நீர், தட் மீன்ஸ் வந்து வாட்டர் கம்பேர் பண்ணுற H2O. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. 15th ரொம்ப முக்கியமான ஒரு மூடி ஆர்கான் குழாயில் முதல் 3 சீரிஸ் அதிர்வெண்கள் வந்து 1:3:5. ஸோ அடுத்து ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பு விசை மற்றும் ஆற்றல். செகண்ட் ஒன்றுக்கு 1 m/s பவர் -2. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து சுழி, தட் மீன்ஸ் ஒரு மூடிய பாதைக்கு ஆற்றல் மாற்றா விசையாக செயல்படும் வேலை சுழி, தட் மீன்ஸ் 0. நெக்ஸ்ட் 5th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி துகளின் மீது செயல்படும் விசை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். 6th திடீரென புவி மற்றும் சூரியன் நெறிகள் 2 மடங்கு அவைகளுக்கு ஈர்ப்பு 4 மடங்கு, அது ரிப்பீட் கொஸ்டின், இன்க்ரீஸ் 4 times. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7th வெப்பநிலை உயரும்போது திரவம் மற்றும் வாயின் பாகநிலை குறையும் மற்றும் அதிகாரம், இது ரிப்பீட் கொஸ்டின், டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சைக்கிள் டயர் திடீர்னு வெப்ப பரிமாற்றலாம் வெயிட்டிங். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலக்கூறு சார்ந்த மோல்களின் எண்ணிக்கை மற்றும் வெப்பநிலை சார்ந்த, தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டி. நெக்ஸ்ட் 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் செகண்ட் இன்வெர்ஸ். 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 1/6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0.2%. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 2u/g. நெக்ஸ்ட் வந்து 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி sin x + vt, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15th சார்லஸ் விதி பருமன் மற்றும் வெப்பநிலைக்கு வரைபடம் வந்து ஒரு நேர்கோடு ஸ்ட்ரெயிட், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியமான. ஃபர்ஸ்ட் ஒன் 1:2, ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து 78.4 மீட்டர். தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி πs. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி GP = GE/√2. நெக்ஸ்ட் 5th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 25 ரேடியன் செகண்ட் பவர் -2. நெக்ஸ்ட் வந்து சைக்கிள் டயர் திடீரென்று வெடித்து அதில் உள்ள காற்று வெடிவடைகிறது, இதுக்கு டேஷ் நிகழ்வுன்னா வெப்ப பரிமாற்றம், தட் மீன்ஸ் ஆடியோ பெட்டி, தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் துகளொன்று சீரான வட்டயத்தை மேற்கொள்ளுது, இதற்கு சரியான குற்றை தெரிவித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி துகளின் வேகம் மற்றும் முடுக்கத்தின் மதிப்பு மாறி, தட் மீன்ஸ் த ஸ்பீட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன் ஆர் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு 9.8 நியூட்டன் ரொம்ப முக்கியமானது. 10th நெக்ஸ்ட் இது வந்து 8th ஒன்றுக்கு 9th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 16 ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது. டெல்டா px = -mu ஈஸ்ட், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா py = 0 கம்பேர் பண்ண ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 13th கீழ்கண்ட ஒத்த பரிமாணத்தை பெற்ற இயற்பியல் அளவுகள் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து திருப்பு விசை மற்றும் ஆற்றல். நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி புத்தகம் மேசை மீது செலுத்தி செங்குத்து விசை, தட் மீன்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் exerted by the book on the table. 15th ஒன் ரொம்ப முக்கியமானது. நிலை அளவுகள் ஒரு கணு அதற்கு அடுத்து எதிர்கணு இடையே உள்ள தொலைவு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கம்பேர் ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 ரேடியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரொம்ப முக்கியமானது. திரவங்கள் மற்றும் வாயுக்கள் போன்ற பாய்மங்களில் உள்ள மூலக்கூறுகள் உண்மையான நகர்களால் வெப்பாற்றல் மாற்றப்படும் நிகழ்வு டேஷ் அழைக்கப்படுது வெப்பச்சலனம். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட ஒத்த பரிமாணத்தை பெற்ற இயற்பியல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் திருப்பு விசை மற்றும் ஆற்றல், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் ரிப்பீட் புவியை சுற்றி சேர்க்கணும் காற்றல் நிலையாற்று இடையே உள்ள விகிதம் 1:√2, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 5th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்குது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா bigger will grow until they collapse. 6th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66.67 ஜூல், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்குது. 7th ஒன் கம்பியின் வெப்பநிலை உயர்த்தப்பட்டால் அதன் எங்குணம் குறையும், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ். 8th ஒன்றுக்கு வந்து நல்லியல்பு வாயு ஒன்றின் அக ஆற்றல் U மற்றும் பருமன் V ஆகியவை 2 மடங்காகுன்னா அவ்வாயுவின் அழுத்தம் வந்து மாறாது, தட் மீன்ஸ் ரிமைன் சேம்.
9th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன் பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்குது. 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருமன்மாறா நிகழ்வு பின்னாடி எது பொருத்தம்னா ஆப்ஷன் சி வந்து மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு தனி ஊசல் குட்டின் வீச்சு மற்றும் அளவு கால முறையே 0.05 மீட்டர் மற்றும் 2 செகண்ட் ஆகும். அந்த பார்த்தீங்கன்னா பெருமதிசியாக 0.157 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். 13th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க, தட் மீன்ஸ் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து 14th ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ் குறிப்பிடுவது எது அலையை குறிப்பிடுனா sin x + dt ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 15th ரொம்ப முக்கியமானது ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் 0.1% அது இயக்க ஆற்றல் உயரம் 0.2% ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பின்னொரு எது ஓரளவு I + j/√2 ரிப்பீட்டட் கொஸ்டின். செகண்ட் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ 4th 1.935 கிலோமீட்டர் எது பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஸ்பீட் 0.28%. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இனர்ஷியா 26.8 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3/2 கெல்வின். அடுத்து நிலைமை திருப்புத்திறன் ml². இந்த கொஸ்டின் 11th ஒன் டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. 12th ஒன் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ √3:√2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி புவியின் சூரியனுக்குள்ள தொலைவு 1030. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அப்படி கோத்ரூ பண்ணிக்க. அடுத்து 1 more கொஸ்டின் பார். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேட்ச் 100 8 மற்றும் 6 மீட்டர் கம்பேர் பண்ணுறோம் ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்னுக்கு வந்து திசையில் நிலைமம் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ -9 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் மற்றும் 5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மேட்சபிளாக இருக்குது. அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா m/o l/t தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி மேட்சபிளாக இருக்குது. சிக்ஸ்த் ஒன்னுக்கு வந்து நீர் உரையினுக்கு வந்து கிடையாது இயக்க வெப்ப பார்த்தீங்கன்னா பயனுறுத்தி 26.8%. நெக்ஸ்ட் ஸ்கேலார் வந்து தகைவு, தட் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ். 8th ஒன்னுக்கு -36 ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து 9th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 27/17 ரொம்ப முக்கியமானது. 10th ஒன்று கிலோவாட் மணி வந்து 3.6 × 10⁶ ஜூல் கம்பேர் பண்ணக்கூடியது. டவுட்டாக இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்க. 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 12th ஒன்னுக்கு வந்து இரட்டை உருவாக்குவது வந்து சுழற்சிக்கு, தட் மீன்ஸ் வந்து பியூர் ரொட்டேஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின். 13th ஒன் புவியின் நிறைய மாறம் இருமாக்கினா இருமடங்காக இருப்பின் முடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா g/2 தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 14th ஒன் 9.86. 15th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மாறா, தட் மீன்ஸ் வந்து இதுக்கு ஆக்சுவலாக இது கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 மடங்காக தான் மேட்சபிள் 2 times ஆஃப் ஒரிஜினல் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 15th ஒன் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கேன். அடுத்தது இந்த ஒரே வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சராக கொடுத்துருக்குறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த 1 மார்க் ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் அந்த கொஸ்டினை கட்டாயம் மார்க் பண்ணிக்க. அந்த கொஸ்டின் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் செஷன் யூஸ் பண்ணிக்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் மூலியமாக அவங்களும் படிக்கணும். ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் I marks இந்த பப்ளிக் எக்ஸாம். +1 ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை திருப்பி சொல்லக்கூடியதான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நம்மளோட சேனல் GR Success அப்லோட் பண்ணியிருக்கோம். சாம்பிள் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த 1 மார்க் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.